எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சுடுவா co-presented by Desire Sweets. As discussed, As discussed, kindly send me the kindly technically required technical equipment list. equipment list. உட்கார உட்காரா. யோ நான் சொல்றதை எழுதியா ஓகே பாஸ். எங்க விட்ட அது வந்து எக்யூப்மெண்ட் லிஸ்ட் equipment list. equipment list for the erection of towers. Okay sir. Kindly check with the Kindly check with the government bodies. government bodies. யோ பாடி இல்லையா பாடி கவர்மெண்ட் பாடி. ஓகே பாஸ். ப்ரோ பிஸியாக இருக்கியா? டேய் ஒரு 10 minutes வா and kindly revert with me as earlier As earlier. as possible for Innova Technologies Shiva. ஓகே பாஸ். போய் இதை டைப் பண்ணி லெட்டர் ஹெட்ல பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வா. பாஸ் டைப் மிஷின் எல்லாம் ஆபீஸ்ல வந்து ஒளிச்சு 10 வருஷம் ஆகுது பாஸ். யோ முட்டாள் முட்டாள் போய் கம்ப்யூட்டர்ல டிடிபி பண்ணி எடுத்துட்டு வா. டென்ஷன் ஆகுது பாஸ். 10 நிமிஷத்துல ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். ப்ரோ ரன்பீர் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்? டேய் அவன் செய்யற வேலை அது ஒண்ணுதான். போ ஓகே பாஸ். வேலைக்கு வச்சுட்டு டேய் சிச்சுவேஷன் மாறினாலும் உன் முகம் மட்டும் மாற மாட்டேங்குது. அதான் அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களே, அப்புறம் ஏன்டா முகத்தை அப்படியே வச்சிருக்க? அம்மா ஒத்துக்கிட்டாலும் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? இவனை கல்யாணம் பண்ண ஒத்துக்க வைக்கணும்னு அம்மா சொன்னதை சொன்னா இவன் கத்தி கழுத்து அறுத்துருவானே. இவன்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றதும் ஒண்ணுதான், சிங்கத்து வாயில தலையை விடுறதும் ஒண்ணுதான். கடிச்சு கொதறிடுவானே. இந்த விஷயத்த சொல்லாம எப்படியாச்சும் ஒத்துக்க வைக்கணுமே. டேய் என்ன யோசிக்கிற? என்ன ப்ராப்ளம் சொல்லு. முதல்ல உனக்கு தான் ப்ரோ தேங்க்ஸ் சொல்லணும். உன்னால தானே அம்மா ஒத்துக்கிட்டாங்க. டேய் சுத்தி வளைச்சு பேசாம நேர விஷயத்த சொல்றேன். கோதாவரியத்தை நம்ம அம்மா காலில் விழுந்ததால தான் நம்ம அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்ற விஷயம் அவங்க வீட்டில் யாருக்குமே தெரியாது ப்ரோ. நம்ம அம்மா பெருந்தன்மையாக அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு தான் மீனாட்சியும் நினச்சிட்டு இருக்கா. உண்மையை சொன்னால் மறுபடியும் மீனாட்சி டென்ஷன் ஆகிடுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ. அதனால உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டேன் ப்ரோ. ரொம்ப நல்லது, அப்படியே மெயின்டைன் பண்ணு. இல்லைன்னு வச்சுக்கோ, திரும்ப என்னை மறந்துரு, எங்க அப்பாவுக்கு உங்களை பிடிக்கல, இது உங்களால தான் எல்லாம் ஆச்சுன்னு புலம்ப ஆரம்பிச்சிருவா. அப்புறம் அதை பஞ்சாயத்து பண்றதுக்கு அந்த சக்தி இருக்கா பாரு, அவ வேற ஒரு 4 வாட்டி ஃபோன் பண்ணுவா. இதெல்லாம் ஆகிற வேலையே இல்லை. கல்யாணம் ஆயிட்டா எல்லாத்தையும் மறந்துடுவாங்கடா. ப்ரோ அப்படி மறைக்கிறது எனக்கு கில்ட்டியாக இருக்குது ப்ரோ. டேய் எல்லா விஷயத்தையும் பொண்ணுங்க கிட்ட சொல்லக்கூடாதுடா. அப்படி சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், உன் தலையில ஏறி உட்காந்துருவாங்க. ப்ரோ பொண்ணுங்க விஷயத்தில் உன் பர்செப்ஷன் வேற, என் பர்செப்ஷன் வேற ப்ரோ. சரி நான் வந்த விஷயமே வேற. எனக்கு ஒரு வேலை வேணும். வேலையா? உனக்கா? ஏன் என்ன பார்த்தா வேலை செய்கிற ஆளா தெரியலையா? டேய் உனக்கு தான் வேலை செய்ய இன்ட்ரெஸ்டே கிடையாதுடா. இப்போ மட்டும் என்ன திடீர்னு? எல்லா நேரமும் ஒரே மாதிரியா இருப்பாங்க. நானும் ஃபார்மல்ஸ்லாம் போடுவேன். டேய் எத்தனை தடவை அம்மா அப்பா உன்னை வேலை செய்ய சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்பெல்லாம் மாட்டேன்னு இப்போ மட்டும் புதுசா பொறுப்பு வந்த மாதிரி பேசுற? நீ சொந்தமா யோசிச்சு செய்யற ஆளே கிடையாதே. ஐயோ கண்டுபிடிச்சிட்டானே. ப்ரோ ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சு சம்பாரிங்கன்னு சொல்றா ப்ரோ. யாரா?
என் மீனுக்குட்டி ப்ரோ. ஓ இப்பவே ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டாங்களா? இது ஆர்டர் இல்லை ப்ரோ, என் மேல இருக்கிற லவ்ல சொல்றா ப்ரோ. டேய் 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 எப்பா நிறுத்துடா. ஐயோ நீ எனக்கு வேலை தருவியா மாட்டியா? தர்றேன், ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. கண்டிஷனா? இன்னொரு தடவை இந்த லவ்ங்கிற பேர்ல என்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டான்னு வச்சுக்கோயேன், என்னால நீ பண்றதெல்லாம் சத்தியமா பார்க்க முடியல. செம்ம கடுப்பா இருக்கு. ஆமா, இல்லைனா மட்டும் புன்னகை மண் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். டேய் என்ன மைண்ட் வாஷ்ல திட்டுறியா? ஐயோ செம்ம பிரில்லியன் ப்ரோ, நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுற. சரி நீ ஒழுங்கா வேலை செஞ்சா நான் என்ன வேணாம் நான் சொல்ல போறேன்? என்ன வேலை செய்ய போற? நீ எந்த வேலை கொடுத்தாலும் அதை நான் சின்சியரா பண்ணுவேன் ப்ரோ. ஜெனரல் மேனேஜர் போஸ்டிங் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கிறியா? ஜெனரல் மேனேஜரா? ஏன் நீ வேலை செய்ய மாட்டியா? இல்ல, அது சக்தி இருந்த போஸ்ட்ல. டேய் அவ தான் வேலை வேணான்னு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டால, அவ போகாம இருந்திருந்தா நானே அவளை அடிச்சு துரத்தி இருப்பேன். சரி அதெல்லாம் விடு, உனக்கு அந்த வேலை வேணுமா வேண்டாமா? இல்ல ப்ரோ, கண்டிப்பா நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்புறம் ப்ரோ, நான் ஏதாவது தப்பு பண்ணா நீ எனக்கு எடுத்து சொல்லு, நான் திருத்திக்கிறேன். ஆனா நீ என்ன திட்டலாம் கூடாது. டேய் திட்டு வாங்காம வேலை செய்யுங்கடா, அப்புறம் பார்க்கலாம் அதெல்லாம். ட்ரை பண்றேன். சரி எப்ப ஜாயின் பண்ற? நாளைக்கு. நாளைக்கு என்ன சுந்தர், இங்க தான் இருக்கீங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் மாமா. மாமாவா? பாத்தீங்களா சிவா, உங்க தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணி இவ்வளவு நாள் ஆகுது, இது வரைக்கும் என்ன மாமான்னு கூப்பிட்டதே கிடையாது. இப்ப என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஆன உடனே மாமான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. கார்த்திக், இதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. எனிவே ஒன்ஸ் அகைன் கங்க்ராட்ஸ் அண்ட் குட் லக். தேங்க்ஸ் மாமா. டபுள் கங்க்ராச்சுலேஷன் சொல்லுங்க. நாளைக்கே நம்ம ஆபீஸ்ல வேலைக்கு ஜாயின் பண்றான். ஓ கிரேட், டபுள் கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன போஸ்டிங்? ஜெனரல் மேனேஜர். ஜெனரல் மேனேஜரா? ஏன் அந்த வேலையை என்னால பார்க்க முடியாதா? சேச்சா அப்படிலாம் இல்ல. அப்புறம் ஏன் உங்க முகம் மாறிச்சு? ஆக்சுவலி அந்த போஸ்டிங்கை பத்தி பேச தான் நான் இங்க வந்தேன். இட்ஸ் ஆல் ரைட், விடுங்க. ஏன் கார்த்திக், நீங்க யார ரெக்கமெண்ட் பண்ணலான்னு வந்தீங்களா? யார? நம்ம சக்தி தான். அவதான் வேணான்னு வேலையை ரிசைன் பண்ணிட்டு போனால, அப்புறம் எதுக்கு அவளுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க? என் சித்தி ஃபோன் பண்ணி கேட்டாங்க. உங்களுக்கே தெரியும் கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவாயிருக்கும்னு. அது மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல எக்ஸ்பென்சஸ் அதிகமாயிடுச்சு. இப்போ சக்தி வேலை செஞ்சாதான் ஃபேமிலி பொசிஷனே சரியாகும். இட்ஸ் ஓகே கார்த்திக், பட் நீங்க ரொம்ப லேட்டு. இப்பதான் இவனுக்கு இந்த வேலையை தரதா ப்ராமிஸ் பண்ணேன். சிவா, அந்த போஸ்டிங்கை சக்திக்கே கொடுத்துட்றா. எனக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா கொடு. ஆபீஸ் பாய் வேலை இருக்கு, பண்றியா? அதுவும் இல்லாம சக்தி இந்த கம்பெனில வேலை செய்யறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. கார்த்திக், அவங்களுக்கு ஏதாவது பணம் வேணா கேளுங்க, நம்ம சேரிட்டி ஃபண்ட்ல இருந்து எடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அந்த பொண்ணை தயவு செஞ்சு வீட்லயே இருக்க சொல்லுங்க. அவ இங்க வந்தானே எனக்கு தான் தலைவலி. சிவா, நீங்க இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்ல இல்ல சிவா. அவ என் தங்கச்சி. உங்களுக்கு சுந்தர் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எனக்கு சக்தி. அவளுக்கு வேலை வாங்கி தரேன்னு என் சித்தி கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, சக்திக்கு இங்கே வேலை போட்டு கொடு ப்ரோ. அவ வேலை செய்யறதுக்கு இந்த கம்பெனில எந்த வேலையும் இல்லடா. அவ இங்க செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அப்பா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் அனுப்பிட்டு அவளுக்கு வேலை கொடுக்க சொல்றீங்களா? ஏன் சிவா டென்ஷன் ஆவறீங்க? பப்ளிசிட்டி இன்சார்ஜ் போஸ்டிங் இருக்கே, அதை கொடுக்கலாமே. பப்ளிசிட்டி இன்சார்ஜ் போஸ்டிங்னா உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா? அது பொம்பளைங்க உட்கார்ந்து குசு குசுன்னு பொருளி பேசுற வேலை கிடையாது. அதுக்கு கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் வேணும், நிறைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும். ஏன் சக்திக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லன்றீங்களா? ரொம்ப அதிகமாவே இருக்கு. சிவா, எனக்கு சக்தி மேல நம்பிக்கை இருக்கு சிவா. எனக்கு இல்லைங்க, அதுக்கு மேல உங்க இஷ்டம். நான் உங்களுக்கு கேரண்டி தரேன், நிச்சயமா நல்லபடியா இந்த வேலையை சக்தியால செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம லான்ச் வர நெருங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல தான் பப்ளிசிட்டி டிபார்ட்மெண்ட் கிரியேட்டிவா ஒர்க் பண்ணணும். அவளை வேலைக்கு போட்டா லான்ச்சுக்கு முன்னாடி இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான். சிவா, சக்தி மேல இருக்க கோவத்துல நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கடா. சக்தி நல்லா பிரில்லியன்ட் சிவா. ஓ, ஆளை பார்த்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்க மேதவை ஆயிட்டீங்க. வாயமுறா. அப்போ நான் ஒரு போஸ்டிங் கூட ரெக்கமெண்ட் பண்ண கூடாதா? உங்க இஷ்டம் கார்த்திக். நாளைக்கு பிரச்சனைன்னு வந்தா நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஷோர் சிவா, நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். என்னடா? வா.
நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க சொன்னதை வச்சு சுந்தருக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட சரின்னு சொல்லிட்டு அந்த கோதாவரி கிட்ட சுந்தருக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க. அண்ணே, நான் வாக்கு தானே கொடுத்தேன். கல்யாணம் நடந்தில்லையே. சுந்தருக்கும் மீனாட்சிக்கும் நிச்சயம் கல்யாணம் நடக்கவே நடக்காது. என்னடா இவ நம்ம கிட்டயும் சரின்னு சொல்லிட்டு கோதாவரி கிட்டயும் சரின்னு சொல்லிட்டாளேங்கிற கோவத்தை நீங்க வெளியே காட்டலனாலும் என் மேல நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அண்ணே, நான் ஒரு விஷயம் செஞ்சா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். நீங்க தான் தேவையில்லாம டென்ஷன் ஆகி வந்திருக்கீங்க. இல்லம்மா, நீங்க பேச்ச மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றது பேசுறது எதுவுமே சரி வர மாதிரி தெரியல. நான் நேரா விஷயத்துக்கு வரேன். சுந்தர ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா? உன் முடிவை நீ இப்பவே சொல்லிடு. அண்ணே, சுந்தருக்கு ஐஸ்வர்யா கூட தான் கல்யாணம் நடக்க போகுது. எப்படிம்மா சொல்ற? அண்ணே, உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். என்னையும் உங்களையும் தவிர சுந்தருக்கும் ஐஸ்வர்யாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போற விஷயம் வேற யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி இந்த கல்யாணத்தை என் வீட்லயும் சரி உங்க வீட்லயும் சரி யாருமே சப்போர்ட் பண்ண போறதும் கிடையாது. அப்போ நாம ராங் ரூட்ல போய் தான் உங்களை காலி பண்ணணும். அதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். இப்போ எல்லாருக்கும் அந்த மீனாட்சி மேல பரிதாபம் வந்துடுச்சு. நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நேரம் இது. அதனாலதான் எந்த பிரச்சனையும் வராம ஏன் பசங்க எனக்கு விரோதி ஆகாம இருக்கிறதுக்காக சுந்தருக்கு மீனாட்சியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன். அதே நேரம் சுந்தருக்கு ஒரு செக் வச்சிருக்கேன். சிவாவை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சு ஒரே மேடையில சிவா சுந்தர் 2 பேர் கல்யாணமும் நடக்கணும்னு சொன்னேன். சுந்தர் சிவாவை கன்வின்ஸ் பண்றேன்னு ஒத்துக்கிட்டான். என்னதான் அவன் தலைகீழ நின்னாலும் சிவா கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டான். அது தெரியாம சுந்தர் சிவாவை ஒத்துக்க வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்படி நான் ஓடிக்கிட்டே இருக்கும். எத்தனை நாளைக்கு தான் பெத்தவங்க பொண்ணை கட்டி கொடுக்காம வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காத்திருந்து காத்திருந்து வெறுத்து போயிடுவாங்க. கடைசியில வேற வழியே இல்லாம எவனோ ஒருத்தனுக்கு அந்த மீனாட்சியை கட்டி கொடுத்துருவாங்க. பிராக்டிக்கலா அதானே நடக்கும். மீனாட்சிக்கு கல்யாணம் ஆனத சுந்தரால தாங்கிக்கவே முடியாது. அதனால மீனாட்சி துரோகம் பண்ணிட்டான்னு அவ மேல சுந்தர் கோவப்படுவான். அந்த கோவத்தை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு ஐஸ்வர்யாக்கும் சுந்தருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். இப்ப சொல்லுங்க, என் பிளான் கரெக்டா இருக்கா? நீ சொல்றது ஓகே தான். ஆனா நீ சொல்றதுதான் நடக்கும்னு என்ன நிச்சயம்? சுந்தர் லவ் பண்ற பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே உனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சே. இப்ப எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சு நீ வாக்கும் கொடுத்துட்ட. இது நடக்காதுன்னு எப்படி சொல்ற? நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? டெட் எண்ட்ல நின்னுக்கிட்டு அடுத்த தெருக்கு போறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அண்ணே, இது நாள் வரைக்கும் ஜோக்கர் யாருன்னு தெரியாம நான் விளையாடிட்டு இருந்தேன். இப்பதான் ஜோக்கர் யாருன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. இனிமேதான் ஆட்டமே ஆரம்பம். சதுரங்க வேட்டையில எந்த காய் சரிஞ்சாலும் ராணி ஒண்ணு போதும் நின்னு ஜெயிக்கிறதுக்கு. நீங்க ஐஸ்வர்யாவை தைரியமா இருக்க சொல்லுங்க. என்ன நடந்தாலும் சுந்தர் ஐஸ்வர்யாக்கு தான். ஹலோ. நான் சொல்லுண்ணா. எங்க இருக்க சக்தி? வீட்ல தானா? சரி, உடனே கிளம்பி ஆபீஸ்க்கு வா. உங்க ஆபீஸ்க்கா? எதுக்கு? ஒரு வேலை இருக்கு, வா சொல்றேன். அண்ணே, இப்ப வீட்ல இருந்து கிளம்பி வர மூடு இல்ல அண்ணே. எதுவா இருந்தாலும் போன்ல சொல்ல. வான்னா வாயேன். சரி, சித்தி வீட்ல இருக்காங்களா? இருக்காங்க. சரி, போன் அவங்க கிட்ட கூட. சரி, ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா, அண்ணா பேசுறாங்க. ஹலோ. சித்தி. கார்த்தி, சொல்லுப்பா. சக்திக்காக நீங்க என்கிட்ட வேலை கேட்ட விஷயத்த அவகிட்ட சொல்லலையா? இல்லப்பா. அவளுக்கு இங்கதான் வேலை பார்த்திருக்குன்ற விஷயத்த அவகிட்ட சொல்லல. சொன்னா அவ வரமாட்டா. அவ வந்ததுக்கு அப்புறம் அவளை எப்படியாவது சம்மதிக்க வச்சிடுறேன். உங்களுக்கு எதுவும் தெரியாத மாதிரி காமிச்சுக்குங்க. சரிப்பா. சரி, போனை சக்தி கிட்ட கொடுங்க. கொடுக்கறேன்ப்பா. இந்தா. சொல்லுண்ணே. நீ உடனே கிளம்பி ஆபீஸ்க்கு வா. உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிண்ணா, ஓகே. நான் அதோ கிளம்பி வரேன். பாய். பாய். அண்ணா என்னம்மா உங்ககிட்ட சொல்லிச்சு?
உடம்பு எப்படி இருக்குன்னு விசாரிச்சான், பத்திரமாயிருன்னு சொன்னான். சரி, என்னதுக்கு ஆபீஸ் வர சொல்லுச்சு? அத பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? நீ என்னடி என்ன விசாரணை பண்ணிட்டு இருக்க? அவன் உன்னை வர சொன்னான்ல, அவன்கிட்டயே போய் கேளு போ. சரி. நிறைய கண்டிஷன் போட்டிருக்காங்க. சிவா ஒரு நிமிஷம். ஹலோ, அண்ணே நீ எங்க இருக்க? உன் கேபின்ல ஆளே காணோம். நான் சிவா கேபின்ல தான் இருக்கேன். நீ வந்துட்டியா? நான் வந்துட்டேன். ரிசப்ஷன்ல தான் இருக்கேன். சரி, சிவா கேபினுக்கு வா. அவர் கேபினுக்கு நான் வரல. நீ வேலையை முடிச்சிட்டு வா. நான் ரிசப்ஷன்ல வெயிட் பண்றேன். ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். சிவா, ஒரு நிமிஷம். நான் வந்துடுறேன். சக்தி, வா போலாம். எங்கண்ணா? சொல்றேன் வா. எங்கன்னு சொல்லுண்ணா. நான் சொல்றேன் வான்னு சொல்றேன்ல, வா வா. யா, ஆஃப் கோர்ஸ். உள்ள வா. நோ ப்ராப்ளம். நீங்க வேற ஆப்ஷன் இருந்தா அனுப்புங்க. யா, ஹை. ஐ வில் கால் யூ பேக். உட்காரு சக்தி, உட்காரு. பரவாயில்லண்ணே. என்ன விஷயம் சொல்லுங்க. நான் அவசரமா கிளம்பணும். அதெல்லாம் போகலாம், முதல்ல நீ உட்காரு. இங்க வந்து உட்கார்ந்து பேசுறதுக்கு இது ஒன்றும் பிளசண்டான இடம் கிடையாது. என்ன விஷயம் சொல்லுங்க, நான் கேட்டுட்டு போறேன். சக்தி, நான் இந்த கம்பெனியில் வேலை செய்ய போகிறேன். ஓ, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. போஸ்டிங் என்னன்னு தெரியுமா? ஜெனரல் மேனேஜர். நீங்கள் முன்னாடி பார்த்துட்டு இருந்த வேலை. சூப்பர். சக்தி, நாளைக்கு சுந்தர் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண போறாரு. அதே மாதிரி நீ அக்ரிமெண்ட்ல சைன் பண்ற. நான் ஏன் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணணும்? நீ இதே கம்பெனில பப்ளிசிட்டி இன்சார்ஜா ஜாயின் பண்ண போற. நான் இந்த கம்பெனில வேலை செய்யணும்னு கேட்கவே இல்லையே. இந்த கம்பெனில நீ வேலை செய்யணும்னு நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன். சாரிண்ணா, எனக்கு இந்த கம்பெனில வேலை செய்ய விருப்பமே இல்ல. சக்தி, சக்தி நில்லு. சக்தி, சக்தி. எஸ், கிரேட் எஸ்கேப். சக்தி நில்லு. சக்தி, அண்ணன், எனக்கு வேலை தேவைதான். ஆனா மனுஷங்களை மதிக்க தெரியாத இந்த கம்பெனில வேலை செய்ய எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. சக்தி, உடனே இந்த மாதிரி பெரிய கம்பெனில வேலை கிடைக்கிறது, அதுவும் நல்ல சம்பளத்தோட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. உங்க அப்பா ஒருத்தர் எவ்வளவு நாளைக்கு தான் ஃபினான்ஸ் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு? அதுக்காக இந்த ஆள் கம்பெனில வேலை செய்ய என்னால முடியாதுண்ணே. சக்தி, அவனால உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அவன் ஏதாவது தேவையில்லாம பேசினா நீயும் பதிலுக்கு பேசு. நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இவர் கூட போராடி நான் ஏன் இங்க வேலை செய்யணும்? சக்தி, நீங்கள் இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் சக்தி. மீனாட்சி நான் வேலை செஞ்சாகணும்னு ஆர்டர் போட்டா. அதனால தான் நான் வேலைக்கே சேர்ந்தேன். இதில் எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை சக்தி. ஆல்ரெடி நீ பண்ண வேலையை தான் நான் பண்ண இருக்கேன். நீ கூட இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். நானும் மீனாட்சி விருப்பப்பட்ட மாதிரி ஒரு வேலை செஞ்சு கௌரவமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே சொல்லு. ப்ளீஸ் சக்தி, ஓகே சொல்லு. எனக்காக சக்தி, ஓகே சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ பாஸ். குட் மார்னிங். ஐயோ, என்ன பப்ளிசிட்டி இன்சார்ஜா அப்பாயிண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இந்த கம்பெனியோட பேருக்கும் பெருமைக்கும் எந்த விதமான கலங்கமும் வராத மாதிரி நடந்துப்பேன். அதே மாதிரி இந்த கம்பெனில இருந்தும் என்ன மரியாதையா நடத்துவீங்கன்னு நான் நம்புறேன். என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு கலங்கம் வந்தாலும் நான் வேலையை விட்டு போகவே மாட்டேன். எதிர்த்து போராடுவேன். நாளைக்கு வந்து அக்ரிமெண்ட்ல சைன் பண்றேன். நீ தெரிஞ்சே புலியோட கொகைக்குள்ள வர்ற. பார்க்கலாம். ஓகே பாஸ். பாஸ், தெரிஞ்சே புலி குகைக்குள்ள போனா புலியை விட உள்ள போறவனுக்கு தான் கெத்து. இனிமே புலி எங்கேயும் போக முடியாது. புலி காலி.